அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பறவை மோதி சேதமடைந்த விமானம் பயணிகளுடன் மீண்டும் இயக்கியதால் பரபரப்பு. போலீசாரின் அத்துமீறிய நடவடிக்கை. கொழும்பில் திடீரென சுற்றி வளைக்கப்பட்ட விடுதி. இலங்கையின் பிளாஸ்டிக் பயன்பாடு குறித்து வெளியான தகவல். எலிக்காய்ச்சலினால் 10 பேர் உயிரிழப்பு. இரட்டை கொலை, 4 கைது. படையினர் வசம் இருந்த காணிகள் விடுவிப்பு, பிரதி அமைச்சரின் அறிவிப்பு. பிரித்தானியாவில் மசூதிக்கு தீ வைப்பு. ஈக்குவாடாரில் ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டம், அவசர நிலை அறிவிப்பு. நாட்டில் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள ஆபத்து தொடர்பான விரிவான செய்திகள். சென்னையில் இருந்து கொழும்புக்கு 158 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் சென்ற ஏர் இந்தியா விமானம் பறவை மோதி தனது பயணத்தை தொடங்கியுள்ளது. இதனையடுத்து விமானம் கொழும்பு விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு பொறியாளர்களால் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் விமானத்தின் இயந்திரங்களில் பறவையின் சடலம் ஒன்று சிக்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து அதே விமானம் அதிகாலை 3:20 மணிக்கு கொழும்பில் இருந்து 147 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் சென்னை திரும்பி பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளது. இருப்பினும் ஏர் இந்தியா மற்றும் சென்னை விமான நிலைய பொறியியலாளர்கள் குழு விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்த போதும் விமானத்தின் நிலைமை மோசமடைந்துள்ளது என கண்டுபிடித்துள்ளனர். இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதுடன் இதற்கு பதிலளிக்கும் விதமாக விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. முறைப்படியான தேடுதல் ஆணை இல்லாது போலீசார் முன்னெடுத்து வரும் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்துள்ளனர். யாழ் மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்கள் மற்றும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா உள்ளிட்ட மாவட்டங்களை பிரதிநிதித்துவம் செய்யும் சட்டத்தரணிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான சட்டத்தரணிகளின் பிரசன்னத்துடன் குறித்த போராட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள நீதிமன்ற வளாகம் முன்னிலையில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கடந்த 5ஆம் தேதி முறையற்ற வகையில் காணியொன்றிற்கு உரிமம் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறி யாழ் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவரின் இல்லத்தில் அவரை கைது செய்யும் முகதாவில் வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் குறித்த வீட்டில் சட்டத்தினால் வழங்கப்பட்ட அதிகாரம் எதுவுமின்றி தேடுதல் நடத்தும் சோதோரணையில் அச்சுறுத்தலாக யாழ் விசேட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் நடந்து கொண்டனர். குறித்த சட்ட முரணான செயற்பாட்டை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சிரேஷ்ட சட்டத்தரணி திருக்குமரன், குறித்த போராட்டம் சட்டத்தரணி மீது நடவடிக்கை எடுப்பதை கண்டிப்பதானது அல்ல. சட்டம் அனைவருக்கும் பொதுவானது. ஆனால் அந்த சட்டத்தை சரியான தேடுதல் ஆணை இல்லாது மேற்கொண்டு வரும் செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே சட்டத்தரணிகளுக்கு எதிராக அல்லது பொதுமக்களுக்கு எதிராக போலீசார் முன்னெடுக்கும் சட்டமுரணான செயற்பாடுகளை கண்டித்து இன்று வடக்கின் சட்டத்தரணிகள் ஒருநாள் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பௌர்ணமி விடுமுறை அன்று அனுமதி பத்திரமின்றி சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த இரவு நேர களியாட்ட விடுதியொன்றை பம்பலப்பிட்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சுற்றி வளைத்துள்ளனர். நேற்று திங்கட்கிழமை இரவு இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டி காளி வீதியில் அமைந்துள்ள இரவு நேர களியாட்ட விடுதியொன்றில் பௌர்ணமி விடுமுறையில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக பம்பலப்பிட்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரவு நேர களியாட்ட விடுதியில் இருந்து மதுபான போத்தல்கள் மற்றும் சட்டவிரோத சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து இரவு நேர களியாட்ட விடுதியின் உரிமையாளரான சீன பிரஜை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சீன பிரஜையை செவ்வாய்க்கிழமை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பம்பலப்பிட்டி போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் ஆண்டுதோறும் 1.6 மில்லியன் தொன் பிளாஸ்டிக் பயன்படுத்தப்படுவதாகவும் இதில் 70% ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னசிறி கேள்வி எழுப்பிய போதே இந்த தகவல் தெரிய வந்தது.
ஆண்டுதோறும் பிளாஸ்டிக் பயன்பாடு தொடர்பான விடயங்களை கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சிகள் அபிவிருத்தி பிரதியமைச்சர் சதுரங்க அபிசிங்க இதன்போது முன்வைத்தார். அதன்படி ஆண்டுதோறும் 20 மில்லியன் தொன் தயிர்ச்சட்டிகளும் 15 மில்லியன் தொன் லஞ்சீட்களும் 20 மில்லியன் தொன் பொலித்தீன் பைகளும் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீனில் சுமார் 70% ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படுவதால் ஆண்டுதோறும் அதிகளவு பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் சுற்றுச்சூழலில் வெளியிடப்படுவதாகவும் இதனால் அவற்றை குறைப்பதில் அரசாங்கம் மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்டத்தில் இந்த வருடம் எலிக்காய்ச்சலினால் 10 பேர் உயிரிழந்திருப்பதாக அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் வைத்தியர் NCD ஆரியரத்ன தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் எலிக்காய்ச்சலினால் 743 நோயாளர்கள் பதிவாகியதாகவும் அவர்களில் 16 பேர் உயிரிழந்ததாகவும் வைத்தியசாலை பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு அதிக மருந்துகளை வழங்க வேண்டிய அவசியம், மனிதவள பற்றாக்குறை, அதிக பணியாளர்கள் நியமிக்க வேண்டிய தேவை, அவசர சிகிச்சை பிரிவுகளை அதிகளவில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் போன்ற பல பிரச்சினைகளை மருத்துவமனை ஊழியர்கள் சந்திக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். லெப்டோஸ்பைரா தொற்று உடலுக்குள் செல்வதால் இதய நோயாளிகளுக்கு வழங்கப்படுவது போன்ற வசதிகளை வழங்க வேண்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். போதுமான வசதிகளை வழங்குவதற்கு பாரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் முடிந்தவரை அவதானத்துடன் செயற்படுமாறும் அனுராதபுரம் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ஹங்கம இரட்டை கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்களிடமிருந்து 12 துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளது. ஹங்கம ரன்ன வடிகள பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் மர்மமான முறையில் இறந்த 2 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளது. கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இருவரும் இறந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். முதற்கட்ட விசாரணையில் பாதிக்கப்பட்டவர்கள் 28 வயதுடைய ஒருவரும் அவரது மனைவியும் என போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் குறித்த வீட்டின் உரிமையாளர் தற்போது சிறையில் உள்ளார். மேலும் அந்த தம்பதியினர் தற்காலிகமாக அந்த வீட்டில் வசித்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. கொலைக்கான காரணம் இன்னும் அறியப்படாத நிலையில் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். திருகோணமலை பகுதியில் உள்ள மார்பிள் பீச் மற்றும் ஸ்வீட் பே ஆகிய பகுதிகளை மையப்படுத்தியே அரசாங்கத்தின் சுற்றுலா திட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் அக்னி மன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். யுத்த காலத்தில் பல காணிகளில் முப்படை வசம் இருந்த நிலையில் அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுவீகரித்துள்ள ஸ்வீட் பே காணி தொடர்பில் வழக்கு உள்ளது. அது தீர்க்கப்பட்டவுடன் விருப்பக்கோரர்கள் அழைக்கப்பட்டு காணிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்படும். முப்படையினர் வசம் பல காணிகள் உள்ளன. அவற்றில் விசேடமாக சுற்றுலா திட்டங்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகளை உரிய அமைச்சருடன் கலந்துரையாடி விடுவிப்பதற்கும் அவற்றை பொருத்தமான முதலீட்டாளர்களுக்கு வழங்குவதற்குமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவின் பிரைட்டன் அருகே பீஸ்கேலன் நகரில் உள்ள மசூதியில் 2 மர்ம நபர்கள் தீ வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர். பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளில் இஸ்லாமிய மற்றும் யூத வெறுப்பு குற்றங்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. முகமூடி அணிந்த 2 மசூதிக்குள் நுழைய முயன்றதாகவும் அது முடியாததால் அவர்கள் படிக்கட்டுகளில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்ததாகவும் மசூதி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவத்தின் போது மசூதிக்குள் பலர் இருந்ததாகவும் வெடிப்பு சத்தம் மற்றும் பிரதான நுழைவாயிலில் தீப்பிழம்புகளை கண்டு அவர்கள் தப்பினர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தென் அமெரிக்க நாடான ஈக்குவாடாரில் சமீப காலமாக கடும் பொருளாதார நெருக்கடி நிலவுகிறது. இதனால் வரவு செலவு திட்டத்தில் பல்வேறு செலவினங்களை அரசாங்கம் குறைத்துள்ளது. அந்த வகையில் டீசலுக்கு வழங்கப்பட்டு வந்த மானியத்தை ரத்து செய்வதாக அந்நாட்டு ஜனாதிபதி டேனியல் நோபோவா அறிவித்துள்ளார். இதனால் டீசலின் விலை லீட்டருக்கு 25 ரூபாவாக அதிகரித்துள்ளது. எனவே டீசல் மானியத்தை திரும்ப வழங்க கோரி தலைநகர் கியூட்டோவில் ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் ஜனாதிபதி டேனியல் நோபோவின் ஆதரவாளர்களும் அங்கு அதிக அளவில் திரண்டனர். இதனால் ஏற்பட்ட வன்முறையில் பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது.
எனவே போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியதோடு போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்துள்ளனர். இதுகுறித்து ஜனாதிபதி டேனியல் நோபோவா சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் போராட்டக்காரர்களின் அழுத்தத்துக்கு அரசாங்கம் அடிபணியாது, மேலும் போராட்டத்தில் வன்முறையை கையில் எடுப்பவர்கள் குற்றவாளியாகவே கருதப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எனினும் ஜனாதிபதிக்கு எதிரான போராட்டம் பல இடங்களில் தீவிரமடைந்து வருகிறது. எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 10 மாகாணங்களில் அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஜனாதிபதி மாளிகை உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இராணுவ கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளன. இலங்கையில் தொடர்ந்து பெய்து வரும் கடும் மழை காரணமாக டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குறிப்பாக மேற்கு மாகாணமும் தென் மாகாணமும் இந்த நோய்கள் பரவுவதற்கான அதிக அபாய பகுதிகளாக காணப்படுவதாக சங்கத்தின் தலைவர் புலின ரணசிங்க தெரிவித்துள்ளார். டெங்கு மற்றும் சிக்கன்குனியா போன்ற நுளம்பு வழி நோய்களின் பரவுதலை தடுக்க பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நுளம்பு இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.